गाइस இப்போ வந்து நம்ம ஐவி போறோம் எங்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள வந்து பாருங்க Finally reached Kodaikanal. நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? கொடைக்கானல். அது கொடைக்கானல் எங்க இருக்கோம்? எங்களோட ரூம்ல. வாங்க எங்க ரூம்ல பண்ணி காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரியல என்ன பண்ண காமிச்சோம். ஸ்ட்ரைட்டிங் பண்ணும்போது சீவிங்க. அப்ப இந்த முடியெல்லாம் தனியா This is our window view. நெக்ஸ்ட் ஆடிட்ட பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். அடுத்தது எங்க சீனியர்ஸோட ரூமுக்கு போய் பார்க்கலாமா? இது வந்துட்டு நானு இவ சீமா சோனா மூணு பேர் ஒண்ணா இருக்கோம். அடுத்தது எங்க சீனியர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் எங்க மேம் ரூம் கைஸ். அதனால நம்ம வேணாம் போவோம்னா ஆமா கைஸ். மொத்தம் 6 ரூம். இது வந்து லைக் ரெசார்ட்னு சொல்றதை விட ஒரு வீடு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க எங்களோட சீனியர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல எப்படி மாதிரி இருக்காங்களா? ஹாய் நானா ஓகே गाइस இருங்க நான் வந்து இதோட வளகாப்பு vlog முடிஞ்சு அடுத்து கொடைக்கானல் vlog. அடுத்து எங்க மேமோட குழந்தை गाइस இப்போ நாங்க வந்து ட்ரக்கிங் போறோம். அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா போறோம். गाइस இப்போ நாங்க வந்துட்டு தொப்பி தூக்கி பாறையில இருக்கோம். தொப்பியை தூக்கி போட்டா திருப்பி வருமாமா. எஸ் அதனால இவனை தூக்கி போட போறோம். அதனால நாங்க தொப்பி வருதா இல்லையா நம்ம பார்க்கலாம். தொப்பி இல்லாத காரணத்தினால இந்த லீஃபை தூக்கி வீச போறோம். திருப்பி வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி போடுங்க. இப்போ இந்த கர்ச்சீஃபை இவர் போட போறாரு. அது திருப்பி மேலே வருதான்னு பார்க்கலாம். காத்தடிச்சா போட்டு வரேன். ஓகே போறது அது கீழே போகாம மேலேயே வந்துருச்சு பாருங்க கைஸ். அவர் போட்டாரு கீழே போய் இலை போட்டா வரும்னு சொன்னீங்க. இங்க பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். நீங்க வந்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இந்த பிளேஸ் பேசுறது. இந்த தேக்குங்க லீஃப் அவர் லீஃப் போடுறாரு. அது கீழே போயிடுச்சு. பாருங்க गाइस சூப்பர். எடுக்கிறதுக்கு இந்த மருந்து இருக்கு. இதோட இந்த மேஜிக் மஷ்ரூம் இந்த போதக்காலன்னு சொல்றது இங்க நிறைய கிடைக்கும். கொடைக்கானலுக்குள்ள கால் நடமாட்டம் இல்லாம எங்க இருக்கும் எல்லா இடத்துலயுமே கொடைக்கானலுக்குள்ள இருக்கும். மேஜிக் மஷ்ரூம் பண்ணா இது 115 ஏக்கர் அளவுக்கு பரவி இருக்கு. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மிஸ்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ச்சி பேரன்மை படம் மாதிரி கிளையை உடைச்சு விட்டு ஸ்ப்ரே பண்ணி போய் கயிறு கட்டி போனாலுமே வெளியே வர முடியாது. அந்த மூலிகை வந்து நம்ம ஸ்கின் மேலேயோ விலங்கு மேலேயோ படும்போது குத்தி பெயர் வச்சு உள்ளே ஏற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. பசி தூக்கம் எந்த தொந்தரவும் இல்ல இருக்கு உள்ள போனதுக்கு. அங்கிட்ட வழி இருக்கு. யாருக்கா போகணும்னு நினைச்சுன்னா இறக்கி வரை அடுத்த வருஷம் பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த மூலிகை வந்து நம்ம ஸ்கின் மேல படும்போது குத்தி பெயர் வச்சு வந்த வழியை மறந்துடும். பசி தூக்கம் எதுவுமே இருக்காது. மென்டல் ஆயிடும். நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ரிவ்யூ கேட்போமா? எங்க சீனியரை கட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். சொல்லுங்க गाइस. என்ன சொல்லுங்க? நம்ம போயிட்டு வந்த ட்ரிப்பை பத்தி எப்படி இருந்ததுன்னு ஆக்சுவலா நான் வந்துட்டு விலங்குகளை பார்க்கலான்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அங்கே போகும்போது கொஞ்சம் உறக்கம் என் கண்ணில் தெரிஞ்சிச்சு. நான் அடக்கிட்டு தான் போனேன். ஒரு 2 பிளேஸ் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது பிளேஸ் போகும்போது எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கல. பசி வயிறு தூண்ட ஆரம்பிச்சிருச்சு பசிக்காரங்க. ஸோ நாங்கள் வந்து இல்லைன்ட்டு அந்த அண்ணாவை திருப்ப ஆரம்பிச்சோம். டிரைவர் அண்ணாவை. அந்த அண்ணாவே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்ல போஸ்ட் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இல்லைண்ணா நாங்கள் வந்து தூங்குறோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்லா தூங்கினோம்.
நான் வந்துட்டு ஒரு டைம் குட்டி தூக்கம் போட்ட கனவுல வந்துச்சு ஆனி பேக் கீழே போட்டால் யாரோ ஃபோனில் போட்டாங்க. அந்த ஓவராலாக இருந்தாலும் நல்லா தூங்க வச்சாங்க. நான் வந்துட்டு எல்லாத்துட்டையும் ரிவ்யூ கேட்கலான்னு நினச்சேன். பட் இவங்க ஒருத்தவங்க கொடுத்த ரிவ்யூவே ரொம்ப தெளிவாக இருந்தனால நான் வந்துட்டு இதோட நினைக்கிறேன். ஓகே கைஸ், என்னமோ நடக்குது. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தது இப்போ நாங்கள் கோனா கேவ்ஸ்குள்ளே வந்துட்டோம். நடந்து போயிட்டு இருக்கோம். செம்ம கூட்டம் கைஸ். இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நானும் எங்கள் மேம் 2 பேரும் இப்போ வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கைஸ், ஹைவே முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ பஸ் ஏற போகிறோம். நைட்டு டைம் என்னன்னா 10:30 ஆயிடுச்சு. பஸ் ஏற போயிட்டுருக்கோம். நானும் வர்ஷா பாவம். ஒரு நாய் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு கைஸ். ஓகே, பஸ்க்கு வந்துட்டோம். நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த vlog முடிஞ்சிச்சு. பாய் பாய்.